சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு கோட்டாபய நிதியுதவி வெளியாகியுள்ள குற்றச்சாட்டு. தமிழர்களை மையப்படுத்திய மூலோபாயத்தை கைவிட்ட இந்தியா. மண்டைதீவு மற்றும் திருகோணமலையை இலக்கு வைத்து அதிர வைக்கும் ரகசிய நகர்வுகள். ஸ்ரீதரனை காணாமல் செய்த இருவர் பெரும் குழப்பத்தில் மக்கள். பிள்ளையானை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தாரா ரணில் விக்ரமசிங்க. பொது பாதுகாப்பு அமைச்சனை பொறுப்பேற்க தயார் என்கிறார் சரத் பொன்சேகா. முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ள பிள்ளையான். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் 6வது ஆண்டு நிறைவை இலங்கை நினைவு கூற தயாராகி வருகிறது. 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் 250க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமைக்கு இஸ்லாமிய தீவிரவாத குழு மீது உடனடியாக குற்றம் சுமத்தப்பட்டது. இருப்பினும் உளவுத்துறை கசிவுகள், தகவல் தெரிப்பவர்களின் சாட்சியங்கள் மற்றும் சூழ்நிலை நிதி தடயங்கள் ஆகியவற்றின் புதிய அலை இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக திட்டமிட்டிருக்கலாம் என்பதை குறிக்கிறது. ஒருவேளை இலங்கை அரசாங்கத்துக்குள் இருக்கும் சக்தி வாய்ந்த கூறுகளால் இது திட்டமிடப்பட்டதாகவும் தகவல்கள் இருப்பதாக கொழும்பின் ஆங்கில இணைய செய்தி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதே சமயம் 2019 நவம்பரில் ஜனாதிபதியாக வருவதற்கு கோட்டாபய ராஜபக்ஷ தமது நெருங்கிய கூட்டாளி மூலம் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிதி அளித்திருக்கலாம் என்ற மிகவும் வெடிக்கும் குற்றம் வெளியாகியுள்ளது. கொழும்பில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியாளர்கள் மற்றும் சட்டம் இயற்றுவோருக்கு கசிந்த ஒரு உளவுத்துறை அறிக்கையாக இது கருதப்படுகிறது. இது உண்மை என நிரூபிக்கப்பட்டால் இலங்கையின் மிக சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பங்களில் ஒன்று குற்றவியல் விசாரணைக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படும் என இணைய செய்தி குறிப்பிட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷவின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படும் பெருந்தோட்டத்துறையின் ஒரு முக்கிய நபரை நிதியுதவிக்கான வழியாக செயற்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஒரு சொகுசு விருந்தகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றிய இந்த தொழிலதிபர் சீனி இறக்குமதி ஊழலில் இருந்து பயனடைந்ததாக கூறப்படுகிறது. அவரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்களோடு தொடர்புடைய நபர்களுக்கு 65 மில்லியனுக்கும் அதிகமாக வழங்கியதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிதி வெடிபொருட்களை வாங்குவதற்கும் குற்றவாளிகளின் பயணம் மற்றும் தங்குமிடங்களுக்கு நிதி அளிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டில் தஞ்சம் கோரிய 2 நடுத்தர புலனாய்வு அதிகாரிகள் உட்பட பலர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு விசுவாசமான இலங்கையின் ராணுவ புலனாய்வின் ஒரு ரகசிய பிரிவு தாக்குதல் நடத்தியவர்களுக்கு மூலோபாய ஆதரவை வழங்கியதாக கூறுகின்றனர். ஜஹ்ரான் காசிம் மற்றும் அவரின் நண்பர்களை கிழக்கு மாகாணத்திலிருந்து கொழும்பு அடையாளம் காணப்படாத அரசாங்க வாகனத்தில் அழைத்துச் செல்வது, பாதுகாப்பான இடங்களில் தற்காலிகமாக தங்குமிடம் வழங்குவது, தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறிவதை தவிர்க்க தகவல் தொடர்பு உபகரணங்களை வழங்குவது போன்ற உதவிகளை ராணுவ ரகசிய பிரிவு தாக்குதல்தாரிகளுக்கு வழங்கியதாக ஆங்கில இணையம் செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர்களை மையப்படுத்திய மூலோபாயத்தை இந்தியா கைவிட்டுள்ளது என்பதற்கான மிகப்பெரிய சமீட்சையாக உள்ளது என்று ராஜதந்திரியும் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தயான் ஜெயதிலக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயம் தொடர்பாகவும் அவருடனான தமிழ் தலைமைகளின் சந்திப்பு தொடர்பாகவும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை தொடர்ந்து இலங்கையின் அரசியல் பரப்பில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் யாழ் குடாநாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியான மண்டைதீவு மறைமுகமாக பல விடயங்களுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது. குறித்த மண்டைதீவு பகுதியில் மோடியின் வருகையை தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு நிதியளிப்பதாக இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது. இந்நிலையில் எதற்காக குறித்த பகுதி தெரிவு செய்யப்பட்டது என்கின்ற பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கான முதன்மை காரணமாக அறியப்படுவது மண்டைதீவு பகுதியானது யாழ்குடா நாட்டின் கடற்பரப்பின் தலைவாசலாக காணப்படுகின்றவையாகும். அதாவது மண்டைதீவு கடற்பரப்பு பகுதியை யார் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்களோ அதை தளமாக வைத்துக் கொண்டே ஏனைய கடற்பகுதிகளை கண்காணிக்க முடியும் என்பதே உண்மையாகும். அந்த வகையில் தற்போது நாட்டை ஆளும் அனுர தலைமையிலான அரசாங்கம் தமிழர்களின் பல பூர்வீக நிலங்களை படிப்படியாக இந்தியாவுக்கு வழங்குவதற்கு தயாராகிவிட்டுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர். தமிழ் தேசியவாதம் தமிழ் மக்களை ஒன்று சேர்க்காமல் பிரித்துக் கொண்டிருப்பதாக பிரித்தானியாவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்தார்.
இது தொடர்பில் தெரிவிக்கையில் அண்மையில் தமிழரசு கட்சியை பிரிப்பதற்கு சதி நடப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழரசு கட்சியை பிரிப்பதற்கு சதியொன்றும் செய்ய தேவையில்லை. அந்த கட்சியில் இருக்கும் இருவரே போதும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழரசு கட்சியினர் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டும் கல்லறிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசியூடாக தொடர்பு கொள்ள முயற்சித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் தமது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரியோடு தொடர்பு கொண்டு தடுத்து வைக்கப்பட்ட பிள்ளையானை தொலைபேசி வழியாக பேச அனுமதி வழங்குமாறு கோரியுள்ளார். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே பயன்படுத்திய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக குறித்த தொடர்பை ஏற்படுத்த பாதுகாப்பு அதிகாரி முயற்சி செய்துள்ளதாக நம்பகத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருக்கு தன்னுடைய தொலைபேசி வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் அதுபோன்ற கோரிக்கையை சட்டத்திற்கு புறம்பானது என்றும் வலியுறுத்தி குறித்த கோரிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதான காவல் பரிசோதகர் முற்றிலும் மறுத்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சை பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் என முன்னாள் அமைச்சர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் பொது பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பை வழங்கினால் அதை பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் என அவர் குறிப்பிட்டார். எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு தாம் பங்களிப்பு வழங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே அமைச்சு பொறுப்பை கோரும் உரிமை தமக்கு கிடையாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சியில் பாடசாலை மாணவர்கள் மீதான அத்துமீறல் தொடர்பில் முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி சுட்டிக்காட்டினார். மாணவர்கள் மீது பாலியல் தொல்லை மேற்கொண்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி மற்றும் காணொலிகள் பெரும் அதிர்ச்சியையும் மனவேதனையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவம் தொடர்பில் பல பெற்றோர்கள் தங்கள் ஆதங்களையும் முறைப்பாடுகளையும் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக பல ஆண் மாணவர்கள் குறித்த ஆசிரியரால் அத்துமீறலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளனர். இது மாணவர்களின் மனநலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இதனூடாக கீழ்கண்ட நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக் கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தன்னுடைய முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டார். யாழில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைதாகி 3 மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எனினும் பிள்ளையான் தன்னுடைய முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அனுர அரசு ஆதரவு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைதாகலாம் என்ற ஊகமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்புத்துறைக்கு தற்போதைய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். வடக்குக்கு வரும் பிரதமரும் அமைச்சர்களும் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என வடமாகாணத்தின் கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்தார். புத்தாண்டை முன்னிட்டு நேற்று ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்திலும் சரி, இந்த அரசாங்கத்திலும் சரி, வடக்குக்கு ஒரு நீதி, தெற்கிற்கு ஒரு நீதி என்று செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னைய அரசாங்கங்களில் வடக்கு மாகாணங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி தற்போதைய அரசாங்கத்தாலும் 5 மாதங்கள் கடந்து மறுக்கப்படுகிறது என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.